வணக்கம் நண்பர்களே. ஜாக்கோ வெள்ளித்திரை. நடனமாட உதவி, பிறந்த நாளில் பூங்கொத்து, விஜயுடன் இருப்பது நான் தான் என்று சொன்னால் நம்ப மாட்டார்கள். பிரபல நடிகை வருத்தம். தமிழக முதல்வர் விஜய் நடித்துள்ள கடைசி படமாக அறிவிக்கப்பட்டுள்ள ஜனநாயகன் திரைப்படம் இன்னும் திரையரங்கில் வெளியாகாமல் இருக்கும் நிலையில் சென்சார் போர்டு இழுபறி நீடித்து வருவதால் படம் எப்போது வெளியாகும் என்று தெரியாத வகையில் சிக்கல் நீடித்து வருகிறது. இதனிடையே சட்டசபை தேர்தலில் விஜய் வெற்றி பெற்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுள்ளார். இதற்கு முன்பு ஒரு சினிமா நட்சத்திரமாக பெற்ற வெளிச்சத்தை விட இப்பொழுது ஒரு புதிய பொறுப்பில் மக்கள் மத்தியில் விஜய் பெரும் வரவேற்பை பெற்று வருகின்றார். பல தசாப்தங்களாக அவரை பாராட்டி வரும் அவரது ரசிகர்களும் சக கலைஞர்களும் தொடர்ந்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் கடந்த 1996ஆம் ஆண்டு தளபதி விஜயுடன் இணைந்து அறிமுகமான முன்னாள் நடிகை ரீவா பப்பர் அவருடன் பணிபுரிந்த அனுபவங்களை அண்மையில் நினைவு கூர்ந்துள்ளார். செல்வா திரைப்படத்தின் மூலம் ரீவா அறிமுகமானார். அந்த படத்தில் இலங்கை அதிபரின் மகளாக காமினி என்ற கேரக்டரில் அவர் நடித்திருந்தார். விஜய் அவருக்கு பாதுகாவலராக நடித்திருந்தார். இந்தியா நவ் அண்ட் ஹவ் என்ற யூடியூப் சேனலுக்கு அந்த பேட்டியில் ரீவா பேசுகையில், அப்பொழுது நான் 17 வயது மட்டுமே நிரம்பிய ஒரு சிறுமி. ஊட்டியின் கடுமையான குளிரில் விஜயுடன் படப்பிடிப்பில் பங்கேற்றேன். நான் எனது முதல் ஷாட் கொடுத்தபோது என் இதயம் மிக வேகமாக துடித்தது. அது ஒரு ஒயிட் ஹாட். நான் ஓடி வந்த பிரேமிற்குள் நுழைய வேண்டும். அப்போது என் நெஞ்சு படபட என்று அடித்து கொண்டது. விஜயுடன் பணிபுரிந்தது ஒரு அற்புதமான அனுபவம். உங்களுக்கு தெரிந்தபடி தென்னிந்திய திரையுலகில் உள்ளவர்கள் மிகவும் தொழில்முறை சார்ந்தவர்கள், எளிமையானவர்கள் மற்றும் பணிவானவர்கள். படப்பிடிப்பு தளத்தில் இருந்தபோது எனக்கு 18 வயது பிறந்தது. அப்பொழுது விஜய் எனக்கு ஒரு பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து அட்டை எழுதி கொடுத்தார். என்னுடைய 18வது பிறந்த நாள் படப்பிடிப்பு தளத்தில் இருந்தது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கிறது. என் பிறந்த நாள் அன்று படப்பிடிப்பு இல்லை. அதனால் அடுத்த நாள் என் அம்மா படப்பிடிப்பு தளத்திற்கு ஒரு கேக் வரவழைத்தார். அதை நாங்கள் அங்கு வெட்டினோம். விஜய் என்னிடம் வந்து மிகவும் அன்பாக, "ஓ, நேற்று உங்கள் பிறந்த நாளா? இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள்" என்று கூறினார். நான் அவருக்கு நன்றி தெரிவித்தேன். பின்னர் அவர் தனது ஓட்டுநரிடம் சொல்லி ஒரு பெரிய பூங்கொத்தை வரவழைத்து எனக்கு ஒரு வாழ்த்து அட்டை எழுதி கொடுத்தார். அந்த வாழ்த்து அட்டையை நான் பத்திரமாக வைத்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்று இப்போது தோன்றுகிறது. அது மிகவும் நெகிழ்ச்சியான தருணம் என்று அவர் நினைவு கூர்ந்தார். விஜயை ஒரு முழுமையான கண்ணியவான் என்று வர்ணித்த ரீவா, எனக்கு சரியாக நடனமாட தெரியாது. அதனால் அவர் மிகவும் அன்பாகவும் உதவியாகவும் இருப்பார். நாங்கள் கிளைமேக்ஸ் படமாக்கிய இடத்தில் ஒரு ஆக்ரோஷமான நீர்வீழ்ச்சி இருந்தது. நான் ஒரு கூண்டில் அடைக்கப்பட்டு இருப்பது போன்று விஜய் என்னை மீட்பது போன்று அந்த காட்சி அமைக்கப்பட்டிருந்து பல நாட்களாக இந்த கிளைமேக்ஸ் காட்சியை படமாக்கினோம். முதல் நாளில் என் கால்கள் லேசாக நடுங்கின. ஏனென்றால் அந்த கூண்டு ஒரு கயிற்றில் தொங்கவிடப்பட்டு நாலாபுறம் இருந்தும் தண்ணீர் கொட்டும் ஒரு நீர்வீழ்ச்சியின் உச்சியில் நிறுத்தப்பட்டிருந்தது. அது எவ்வளவு ஆபத்தானது என்பதை சொல்ல வேண்டுமென்றால், காட்சியின் இறுதியில் அந்த கூண்டு நீர்வீழ்ச்சிக்குள் விழுவது போன்ற ஷாட் எடுத்தபோது அது தண்ணீரில் விழுந்து பந்து போல் எகிரியது. அந்த கூண்டிற்குள் நான் தான், விஜய் மற்றும் சண்டை மாஸ்டர் ஆகியோர் இருந்தோம் என்று பகிர்ந்து கொண்டார். விஜய் தமிழக முதல்வராக பொறுப்பேற்றது குறித்து பேசிய ரீவா, அவருக்காகத்தான் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைவதாக பகிர்ந்து கொண்டார். நான் தேர்தலை உன்னிப்பாக கவனித்து வந்தேன். அவருக்காக நான் உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சி அடைந்தேன் என்றார். விஜய் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு செல்வா படத்தில் அவருடன் எடுத்த புகைப்படத்தை தேடி பார்த்தேன். ஆனால் இப்போது அந்த படத்தில் இருப்பவர் நான் தான் என்று யாராலும் அடையாளம் காண முடியவில்லை. ஏனென்றால் அப்பொழுது தென்னிந்தியாவில் மேக்கப் மற்றும் ஹேர் ஸ்டைல் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தது. பலரும் இது நீங்களா என்று கேட்டார்கள். அதற்கு நான் ஆமாம், அது நான் தான் என்று கூறினேன் என்றார். செல்வா படத்திற்கு பிறகு ரீவா கேட்பரி மற்றும் பான்ஸ் போன்ற பிராண்டுகளில் விளம்பரங்களில் நடித்தார். அதன் பிறகு கியூன் ஹோதா, ஹை பியார், கியூங்கி சாஸ், பி கபி, பகுதி, கே ஸ்ட்ரீட், பாலிஹில் உள்ளிட்ட பல பிரபல தொலைக்காட்சி தொடர்களில் நடித்தார். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்கள் கருத்துக்களை தயங்காமல் தெரிவிக்கவும். நன்றி, வணக்கம்.